குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது, லாட் ஒன் ஷாப்பிங் மால்னு. ஷாப்பிங் போகலான்னு கிளம்பியாச்சு. வெயில் இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமாக இல்லை. நம்ம வீட்டுக்கு கீழேயே இங்கே பக்கத்தில் தான் வந்து கிண்டர் கார்டன் இருக்குது. N1 N2 K1 K2. இது வந்து ப்ரைவேட் ஸ்கூலு. நம்ம பசங்க ஸ்கூலில் அந்தாண்ட இருக்குது. இது வந்து இயாட் பெரிடாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் ஸ்கூலு. மேக்ஸிமம் இங்கே முஸ்லீமும் படிப்பாங்க, இந்துஸ் படிப்பாங்க, பட் முஸ்லீம்ஸ் தான் அதிகம் இந்த ஸ்கூலில். இன்ஃபேன்ட் கேரும் இருக்குது, குழந்தைங்களும் சின்ன குழந்தைங்க ஸ்கூலும் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 6 மாத குழந்தையிலேருந்தே இங்கெல்லாம் ஸ்கூல் போட்டுருவாங்க. ஏன்னா ஒர்க் போகிற பேரண்ட்ஸ்லாம் வந்து வேறு எங்கே விடுறதுன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் விட்டுருவாங்க குழந்தைங்கள. இன்றைக்கெலாம் பாருங்கள் ரொம்ப இல்லைன்ட்டு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மண்டே நல்லா ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் வாக் தான். அதில் அப்படியே பொறுமையாக போயிட்டு இது வந்து 7-Eleven. இதில் எல்லா வகை பொருளும் இருக்கும். ஒரு அர்ஜென்ட்டுக்கு வந்து 24 ஹவர்ஸில் இருக்கும் அந்த கடை. இது ஒரு தாய்லாந்து ரெஸ்டாரண்ட், சனக் கிச்சன் சொல்லிட்டு, அங்கேயே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த மாலில் வந்து எவ்ரி வீக் வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் போடுவாங்க. நிறையா வந்து பியூட்டி ஐட்டம், அப்புறமா நிறையா ஐட்டம்ஸ் போடுவாங்க. மிக்ஸ்டாக ட்ரெஸ்ஸஸும் போடுவாங்க, சம் டேப்லெட்ஸ் போடுவாங்க. அது மாதிரி வீக்லி மண்டே டு சண்டே இந்த ஷாப்பிங் இருக்கும். நெக்ஸ்ட்டு மண்டே வந்து வேறு ஷாப்பிங் இருக்கும். ஆக்சுவலாக வீக்லி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ஷாப்பிங் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருக்கும். இதில் பாருங்கள் பெட்லாம் வச்சுருக்காங்க. பெட்டில் வந்து உட்காந்து படுத்து அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிகிட்ருப்பாங்க, அது வாங்கலாமா வேண்டாமான்னு. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு இதுக்காக தான் போட்டிருப்பாங்க, வேணுங்கிறீங்க வாங்கிப்பாங்க. அப்புறம் நம்ம ஊர் டிசைன்ஸ் மாதிரி இந்த மாதிரி தோடு இதெல்லாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஜஸ்ட் இப்படி வந்து நம்ம வேணால் ஷோ பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு வகையான இது வந்து இது இல்லை, டைமண்ட் இல்லை, இது நார்மலான ஜுவல்லரி தான். பட் இது கொஞ்சம் காஸ்ட்டு அதிகமாக இருக்கும். இந்த ஜுவல்லரிஸ்லாம் இது எல்லாமே வந்து இப்போ கிறிஸ்மஸ்க்காக இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஓல்ட் சாங்கி, இந்த ஷாப் வந்து சிங்கப்பூரில் ரொம்ப ஃபேமஸான ஷாப்பு. ஆக்சுவலாக இங்கே வந்து எல்லா வகையான சிக்கன் ஐட்டம், பீஃப் ஐட்டம், ஸ்விட்டு, ப்ரானு எல்லா வெரைட்டிஸுமே இருக்கும். இந்த கப்பில் இருக்கிறது பாப்கார்ன் சிக்கன், அது கறி பஃப், மஷ்ரூம் பஃப், கறி பஃப். இந்த 2 பஃப்புமே ரொம்ப ஃபேமஸ் இங்கே. அந்த பஃப் வந்து $2, ஒரு பஃப் வந்து $2. பட் அதில் வந்து சிக்கன் ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஃபேர் ப்ரைஸு. இதில் வந்து கொஞ்சம் மக்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் மலிவான பொருட்கள் தான் வச்சுருப்பாங்க. நம்ம ஊர் இளநீ, ப்ளூபெர்ரி, கிரேப்ஸு எல்லாமே இருக்கும். எல்லாம் கொஞ்சம் நம்ம மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது இது NTUC ஃபேர் ப்ரைஸ்ன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே இருக்குது சிங்கப்பூரில். நீங்கள் எந்த சர்ச்சுக்காங்க எந்த சைடு போனீங்கனாலுமே இந்த ஷாப்பிங் மாலில் வந்து இந்த ஃபேர் ப்ரைஸுங்கிற ஒரு ஷாப் இருக்கும். இது என்ன கவர்மெண்ட்டால் இது பண்ணது தான், NTUC சொல்லுவாங்க. இது கிறிஸ்மஸ்க்காக நிறையா ட்ரீஸ்லாம் வச்சு எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. சூப்பராக. நடுவில் கொஞ்சம் வீடியோஸ்லாம் கொஞ்சம் மாற்றி திருப்பி எடுத்துட்டேன். கேரட்டு, இது பிரிஞ்சால் நல்லா பெருசாக இருக்கும் இங்கே. ஆனால் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீங்கள் மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது இது இங்கே கொஞ்சம் இதாக இருக்கும். கேரட் வந்து அந்த 2 பாக்கெட்டே 1.8 தான், பட் ஓகே தான். டொமேட்டோலாம் இங்கே கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். சோளக்கருது எல்லாமே இங்கே இருக்கும். பட் வந்து பொருள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இந்த ஃபேர் ப்ரைஸ் அப்படிங்கிற ஷாப்பில். இது பாஸ்தா வெரைட்டிஸு, நூடுல்ஸில் இங்கே எப்போவுமே நிறையா வெரைட்டிஸ் இருக்கும். நான் ட்ரை பண்ணது ஒரு 2-3 நூடுல்ஸ் பாக்கெட் தான், பட் இதில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இது பக்கத்துலேயே இதுக்கு தேவையான அந்த சாஸஸும் வச்சுருப்பாங்க. சோயா சாஸு, டொமேட்டோ கெச்சப்பு, இன்னும் வாங்கி அதில் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. ப்ரெட் வெரைட்டிஸும் இங்கே நிறையா இருக்குது. என்ன உங்களுக்கு வெரைட்டி வேணுனாலும் எல்லா ப்ரெட் வெரைட்டியுமே இருக்குது இந்த இடத்துல. எல்லா வெரைட்டி ஆஃப் ப்ரெட் ஐட்டம்ஸும் இங்கே அவைலபிளாக தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள். அதேமாரி எக்லேயும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஃப்ரெஷ் ஃபார்ம் எக்ஸு, ப்ரீமியம் எக்ஸு, ஒமேகா 3 எக்ஸு, அப்புறம் நிறையா எக்கு இருக்குது. ஆக்சுவலாக டக் எக்கு, இந்த மாதிரி ஃபார்ம் ஃப்ரெஷ் எக்கு, பிக் அப்படின்னு சொல்லி நிறையா வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. நமக்கு என்ன வெரைட்டி வேணுமோ வாங்கிக்கலாம். நிறையா இந்த இதெல்லாம் இருக்கும். கிறிஸ்மஸ்னால நிறையா அந்த சாக்லேட் ஐட்டம்லாம் வந்து எல்லாம் டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபெரோ ரோச்சர், இந்த ஃபெரோ ரோச்சர் வந்து கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். அது
அதெல்லாம் அந்த சாக்லேட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து அந்த டின் ஃபிஷ்ஷஸ் சொல்லுவாங்க. டின்னில் கேனில் வந்து ஒரு 6 monthsக்கு வந்து எதுவும் இதாகாதுன்னு சொல்லி அதை சம் ஆயில் வச்சு கேன்டு ஃபிஷ்ஷஸ்ஸு. பட் இது ஓகே தான், இங்கே நிறைய பேர் வாங்குவாங்க. ஆலிவ் ஆயிலில் நிறைய வெரைட்டி இருக்குது. இதுதான் அதுதான் இல்லை, ஏகப்பட்ட வெரைட்டி இங்கே வச்சுருப்பாங்க. இது ஆலிவ் ஆயில் இங்கே நிறைய பேர் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப ரேட் அதிகம். 2 liters வந்து உங்களுக்கு $30 கிட்டத்தட்ட வரும். அதே மாதிரி சன்ஃப்ளவர் வெரைட்டி, கேனோலா ஆயில் எல்லாமே இருக்குது. இந்த ஷாப் வந்து ரொம்ப ஃபேமஸான ஷாப் சிங்கப்பூரில், 4 Leavesன்னு சொல்லிட்டு. ஃப்ரெஷ்ஷாகவே ப்ரெட்டு பக்கத்துலேயே தான் பேக் பண்ணுவாங்க. பேக் பண்ணி அப்பப்போவே இந்த ப்ரெட்டை ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. பார்க்கலாம், ப்ரெட் வெரைட்டிஸும் நிறையா இருக்கும். எல்லா ப்ரெட்டுமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ரொம்ப உங்களுக்கு ஹார்டான ப்ரெட்டு எதுவுமே இருக்காது. ஃப்ரெஷ் பேக்கிங் தான் இருக்கும். பேக் பண்ணிட்டு இங்கே வந்து இது வந்து இது எல்லாமே நீங்கள் ஈவினிங் வந்து பார்க்குறப்ப இந்த பிளேட்ஸ்லாம் எம்டியாக இருக்கும். மேக்ஸிமம் இங்கே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருமே ப்ரெட் அண்ட் டீ அந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க. அது மாதிரி காயா டோஸ்ட் செட்டு இது மாதிரி ஒரு செட்டு தான், அதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இங்கே கேக் வெரைட்டிஸும் நிறையா இருக்கும். பட் எல்லாமே இப்போ ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போட்டிருப்பாங்க. இதெல்லாம் மேங்கோ ஃப்ளேவர் கேக்கில் கோலாருங்கிறது வந்து ஹலால்னால் வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து நிறையா சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முஸ்லீம் வந்து ஹலால் ஃபுட்ஸ் தான் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த கடையில் வந்து ஹலால் ஃபுட்டு நிறையா இருக்கும். பப்ஸு ஹலால். இங்கே குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் லீவாக இருக்கிறதுனால இங்கே வந்து மார்க்கெட் போட்டுருவாங்க. நைட் மார்க்கெட் மாதிரி இங்கே போட்டுருவாங்க. இதில் வந்து துரைன்னு இது வந்து ரொம்ப வந்து சிங்கப்பூரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பட் இது வந்து பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் அலோடு இல்லை. ஜஸ்ட்டு வாக்கிங் போகிறப்ப வாங்கிக்கலாம். பட் நீங்கள் பஸ்ஸில் ட்ரெயினில் எடுத்து போனீங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க. அது ரொம்ப ஃபேமஸ், பயங்கரமாக வாசடிக்கும். பட் நான் ட்ரை பண்ணதில்லை. இது வந்து அந்த மார்க்கெட் இது நைட் டைமில் இன்னும் சூப்பராக இருக்கும். லைட்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கும். நான் நைட் டைம் ஒரு vlog எடுத்து உங்களுக்கு போடுறேன். நான் தயிர் வாங்கிட்டு வந்துட்டு பாப்பாவும் தம்பியும் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஒருத்தருக்கு மேங்கோவும் இன்னொருத்தருக்கு ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்தேன். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர்